அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்திய யூடியூப் சேனல்களுக்கான யுஎஸ் டாக்ஸ் மற்றும் சிங்கப்பூர் டாக்ஸ் பத்தி சுருக்கமா பார்க்கலாம். சிங்கப்பூர் அண்ட் யுஎஸ் டாக்ஸ் இன்ஃபோ ஃபார் இந்தியன் யூடியூப் சேனல்ஸ், அதாவது இந்திய யூடியூப் சேனல்களுக்கான சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்க வரி தகவல். வாட் இஸ் டாக்ஸ் ட்ரீட்டி, அதாவது வரி ஒப்பந்தம் என்றால் என்ன? வரி ஒப்பந்தம் என்பது இரு நாடுகளால் செய்யப்படும் இருதரப்பு உடன்படிக்கையாகும். அது அந்தந்த நாட்டு குடிமக்களின் செயலில் உள்ள மற்றும் செயலற்ற வருமானத்திற்கு இரண்டு நாடுகளும் விதிக்கக்கூடிய இரட்டை வரி விதிப்பு தொடர்பான சிக்கல்களை தீர்க்க உதவுகிறது. அது என்ன செயலில் உள்ள மற்றும் செயலற்ற வருமானம் கேட்டீங்கன்னா, பாசிவ் இன்கம், ஆக்டிவ் இன்கம், அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். வருமான வரி ஒப்பந்தங்கள் பொதுவாக வரி செலுத்துபவரின் வருமானம், முதலீடு, நிலம் அல்லது சொத்து ஆகியவற்றிற்கு ஒரு நாடு விதிக்கக்கூடிய வரியின் அளவை தீர்மானிக்கிறது. இந்த வருமான வரி ஒப்பந்தம் இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தம், ஆங்கிலத்துல டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் DTAA சொல்றாங்க. செயலில் உள்ள வருமானம், ஆங்கிலத்துல ஆக்டிவ் இன்கம். எதெல்லாம் செயலில் உள்ள வருமானம்னு பாத்தீங்கன்னா, சம்பளம், கமிஷன்கள், தினசரி ஊதியங்கள் மற்றும் ஊக்கத்தொகை போன்ற வேலையின் மூலம் கிடைக்கக்கூடிய பணம் செயலில் உள்ள வருமானம் ஆகும். இது பொதுவாக கணிக்கக்கூடியது மற்றும் பாதுகாப்பானது. ஆனால் இதனுடைய அளவை நேரம் மற்றும் முயற்சியால் கணக்கிடுறாங்க. பாசிவ் இன்கம், அதாவது செயலற்ற வருமானம். சரி, செயலற்ற வருமானங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, முதலீடுகள், ராயல்டிகள், சொத்தின் மூலம் கிடைக்கும் வாடகைகள் மற்றும் தானியங்கு இணையதள வணிகங்கள் போன்ற வேலை செய்யாமல் சம்பாதிக்கும் பணம் செயலற்ற வருமானமாகும். இவ்வகை வருமானம் காலப்போக்கில் ரியல் எஸ்டேட் சந்தைகளின் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப அதன் வட்டி விகிதங்கள் மற்றும் ஈவுத்தொகைகள் வளரும்னு சொல்றாங்க. சரி, நாம இன்னைக்கு பார்க்க போறது யுஎஸ் டாக்ஸ் மற்றும் சிங்கப்பூர் டாக்ஸ். அதனால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வரி ஒப்பந்தம் இருக்குதான்னு பார்ப்போம். இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே DTAA, அதாவது டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் என்ற வரி ஒப்பந்தம் உள்ளது. இந்த ஒப்பந்தம் இரட்டை வரி விதிப்பை தவிர்க்கிறது. உதாரணமாக, அமெரிக்காவில் பணிபுரியும் இந்திய நபர் அமெரிக்காவில் மட்டும் வரி செலுத்தலாம், இந்தியாவில் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் இந்தியாவில் பணிபுரியும் அமெரிக்க நபர் இந்தியாவில் மட்டும் வரி செலுத்தலாம், அமெரிக்காவுக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த ஒப்பந்தம் எப்ப உருவாச்சுன்னு பார்க்கலாம். இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே உள்ள வரி ஒப்பந்தம் 1989ஆம் ஆண்டு உருவானது. பிறகு 21/12/1990 அன்று இவ்வொப்பந்தம் அமலுக்கு நடைமுறையில் இருக்கு. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளில் வசிப்பவர்க்கும் மற்றும் இந்த இரு நாடுகளிலோ அல்லது ஒரு நாட்டிலோ வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் இரட்டை வரி விதிப்பை தவிர்க்கிறது. சரி, அடுத்து சிங்கப்பூர் டாக்ஸ் பத்தி பார்ப்போம். இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இடையே வரி ஒப்பந்தம் உள்ளதான்னு கேட்டா ஆமாம், இருக்கு. இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இடையே டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் என்ற வரி ஒப்பந்தம் இருக்கு. இந்த ஒப்பந்தம் இரட்டை வரி விதிப்பை தவிர்க்கிறது. உதாரணமாக, சிங்கப்பூரில் பணிபுரியும் இந்திய நபர் சிங்கப்பூரில் மட்டும் வரி செலுத்தலாம். அதே போல் இந்தியாவில் பணிபுரியும் சிங்கப்பூர் நபர் இந்தியாவில் மட்டும் வரி செலுத்தலாம். மற்றொரு நாட்டுக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரி, சிங்கப்பூர் டாக்ஸ் ஒப்பந்தத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இடையே உள்ள வரி ஒப்பந்தம் 1994ஆம் ஆண்டு உருவானது. பிறகு
2017 இவ்வொப்பந்தம் திருத்தப்பட்டது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளில் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு இரட்டை வரி விதிப்பை தவிர்க்கிறது. அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். மேலும் 29/6/2005 அன்று காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட், அதோட ஷார்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா CECA என்ற விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அவ்வொப்பந்தம் 1/8/2005 முதல் அமலுக்கு வந்துள்ளது. சரி, இந்தியா, அமெரிக்கா மற்றும் சிங்கப்பூர் இந்த இரு நாடுகள் இடையே மட்டும்தான் வரி ஒப்பந்தம் செஞ்சிருக்குதான்னு பார்த்தா இந்த 2 நாடுகள் மட்டுமல்ல, இது தவிர வேறு சில நாடுகளுடனும் இந்தியா வரி ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. அது எந்தெந்த நாடுகள்னு அடுத்து பார்க்கலாம். இந்தியா வரி ஒப்பந்தம் செய்துள்ள மற்ற நாடுகள்: இலங்கை, ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, சிரியா, சுவிட்சர்லாந்து, சூடான், செர்பியா, தஜிகிஸ்தான், தான்சானியா, தென்னாப்பிரிக்கா, தைவான், நமீபியா, நார்வே, நியூசிலாந்து, நெதர்லாந்து, நேபாளம், பிலிப்பைன்ஸ், போர்த்துகீசியா, போலந்து, மாண்டினிக்ரோ, மியான்மர், மொசாம்பிக், மொராக்கோ, ரஷ்யா, ருமேனியா, ஸ்பெயின், ஸ்லோவேக்கியா, ஸ்லோவேனியா, ஸ்வீடன் போன்ற நாடுகளுடன் இந்தியா டபுள் டேக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் என்ற வரி ஒப்பந்தத்தை செய்திருக்காங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு இந்திய யூடியூப் சேனல்களுக்கான யூஎஸ் டாக்ஸ் மற்றும் சிங்கப்பூர் டாக்ஸ் டீடைல்ஸ் பத்தி பார்த்தோம். அது தவிர இந்தியா எந்தெந்த நாடுகளோட வரி ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம். மேலும் ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பட்டனை பிரஸ் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது தவிர வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்ல ஃபேஸ்புக் பேஜ், டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலுக்குலாம் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.